வணக்கம் மக்களே, பாம்பே அல்வா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருள் பார்க்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு, சர்க்கரை, நெய், வெள்ளரி விதை, முந்திரி, பாதாம், ஃபுட் கலர், ஏலக்காய், தண்ணி. 1 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு, எந்த கப்பில் கார்ன்ஃப்ளவர் எடுத்தோமோ அதே கப்பில் 2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி வானல் வச்சாச்சு. வானல் சூடாயிடுச்சு. 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். பாதாம், முந்திரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு நெய்யில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். வெள்ளரி விதையும் போட்டுடலாம். நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். மாவு எடுத்த பவுல்லையே 2 பவுல் சர்க்கரை போட்டுக்கலாம். ரெண்டு பவுல் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா சர்க்கரை இது போல் கொதி வந்தால் போதும். பாகு பதெல்லாம் தேவை கிடையாது. ஒரு 3 ஏலக்காய் நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ளவர் ஊற்றிடலாம். பொறுமையாக ஊற்றுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது போல் நல்லா கண்ணாடி போல் தெரியும். இது நல்லா நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஃபுட் கலர் லைட்டாக போட்டுக்கலாம். நல்லா கலரிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த நெய் ஊற்றிக்கலாம். அல்வாவை சிம்மிலேயே வச்சு செய்யுங்க. சர்க்கரை உங்களுக்கு வேணும்னா கூட நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்து வச்ச பாதாம், முந்திரிலாம் போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெய் போட்டுக்கலாம். பாம்பே அல்வா ரெடி. இந்த அல்வாவுக்கு நான் 200 கிராம் நெய் ஊற்றிருக்கேன். இப்போ இதை பிளேட்டில் மாற்றிடலாம். இந்த பிளேட்டில் நெய் போட்டுக்கலாம். நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஊற்றி விடலாம். அல்வா நல்லா டைட் ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். அதை கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கலாம். அல்வாவை கட் பண்ணிக்கலாம். சுவையான பாம்பே அல்வா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.